என் தங்கப்பிள்ளையே, பஞ்சமியினுடைய விடியலில் இந்த வராகி உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் தங்கமே, நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது போன்ற குழப்பங்கள் எல்லாமும் உனக்குள் இருக்கும் பொழுது இந்த குழப்பங்களை எல்லாமும் தீர்க்கும்படி இந்த தாயானவள் இன்று ஒரு விஷயத்தை உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையை, நம்மை சுற்றி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதை முழுக்க முழுக்க நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை அழிக்க நினைத்த ஒரு குடும்பத்தினுடைய நிலைமையை நான் என்னவென்று உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் வேதனைகளையும் கொடுக்க நினைத்த ஒரு குடும்பத்தினுடைய நிலைமை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை உனக்கு நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். உனக்கான தேவைகள், உனக்கான நேரங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் இனி முழுக்க முழுக்க என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் என் பிள்ளைக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக சொல்லிக் கொடுக்க வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் வருகின்ற காலம் இனி எப்பொழுதும் உனக்கான காலம். இந்த வராகி நானுடன் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நல்லதை நடத்தும் நேரம் என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய தேவைகளுக்காக எப்பொழுதும் நீ பெற நினைக்கின்ற சில விஷயங்கள் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் பொறாமை உணர்வுகளை ஏற்படுத்தி விடுகின்றது. ஆனால் இது உன் வாழ்க்கையின் உனக்கான அத்தியாவசியமான தேவைகள் தானே தவிர வேறெதுவும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை எல்லாமும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு தேவையான எல்லாமும் உன்னை நல்லபடியாக வந்து சேர வேண்டும் அல்லவா? உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை ஒரு காலமும் நீ மறக்கக்கூடாது. இவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகலாம். ஆனால் உனக்கானது என்ன, இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடியது என்ன என்பதனை எல்லாமும் நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி இருக்கும் இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் கவனத்தில் கொண்டு உனக்கு நான் என்ன தர எண்ணுகிறேனோ அதை எல்லாம் சரியானபடி நான் உனக்கு கொடுத்தே தீருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சூழ்நிலைகள் இந்த மனிதர்களை உனக்கு எதிராக திருப்பிவிட்டது என்று சொல்வதை விட சுயநலம் இந்த மனிதர்களை உனக்கு எதிராக திருப்பிவிட்டது என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த அனுபவம் என்ன தெரியுமா? யாரிடமும் மண்டியிடக்கூடாது, யாரிடமும் சண்டையிடக்கூடாது. நிச்சயமாக ஒருவரை பற்றி தெரிந்து கொண்ட பிறகு அவர்களை விட்டு தானாகவே விலகி நிற்பதுதான் ஒரு புத்திசாலிக்கு அழகு. அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நாம் புரிந்து கொண்டு நாம் சரியாக ஒவ்வொன்றையும் தெரிந்து கொண்டு என்னவென்று யோசிக்கும்படி நாம் வாழ்ந்துவிட வேண்டும். என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு ஒவ்வொன்றையும் சரியான நேரத்தில் உனக்கு உணர்த்தி கொடுக்கிறது என்றால் இதனை எல்லாமும் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே தெளிவுபட உணர்ந்து கொண்டு வாழத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னை ஒரு குடும்பம் நிச்சயமாக ஆட்டி படைக்கிறது என்றால் இதையெல்லாமும் நீ சரியாக உணர வேண்டும். அதை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நமக்கு எந்த நேரம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் தாண்டி நமக்கான உணர்வுகளை நாம் நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கத்தான் வேண்டும் என்றால் இதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால்
நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் இனிமேல் என் பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் எதையுமே நீ தவிர்க்க மாட்டாய். இந்த காலம் உனக்கு நல்லதொரு புரிதலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையை எண்ணி நீ கலங்காதே. இத்தனை நாளும் நான் உனக்கு தந்த விஷயங்கள் இனி உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மேன்மைப்படுத்தும். மற்றவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கு சோதனைகளை கொடுக்க நினைத்தவர்களுக்கும் அதற்கான துன்பங்களை இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாம் எதிர்பார்த்து எதையெல்லாமும் யோசிக்கிறோமோ அது எல்லாமும் நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமும் பூர்த்தியாகும். நீ நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் முதலில் தீமைகளை அகற்ற வேண்டும். உனக்கு இந்த வாழ்க்கையில் சோதனைகளை கொடுக்கின்றவர்களை நிச்சயமாக நாம் என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் அவர்களை விட்டு விலகி இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவரின் குடும்பத்தையே அழிக்க நினைத்த பிறகு இவர்களை நாம் விட்டுவிடுவது நியாயமாகுமா? இவர்களை நாம் விட்டுவிடுவது எந்த வகையிலும் நியாயமாக முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷமான ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் புரிந்து கொண்டு தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்திற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கி நிற்காமல் உனக்கான நேரத்தை நீ முழுமைப்படுத்தி கொண்டிருந்தால் அது போதும். இவை எல்லாமுமே உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலம் நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனை எல்லாமும் நாம் உணர்ந்து கொண்டு வாழத்தான் வேண்டும். இந்த மாற்றங்கள் இனி இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக்கி கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எதையும் தாண்டி நாம் யோசிக்கும் இந்த வாழ்க்கை நமக்கு மேலும் மேலும் பல நல்ல புரிதல்களை கொடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. அத்தனை நிலையிலும் என் பிள்ளை நீ அடையக்கூடிய விஷயங்கள் இனி உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் புரிந்து கொள். என் குழந்தையே, சூழ்ச்சிகள் எப்பொழுதும் வெற்றி பெறுவதாக தோன்றும். ஆனால் கடைசியில் அதை தலைகுனிந்து நிற்கும் நேரம் வரும். மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற வேதனைகளும் சோதனைகளும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மிகப்பெரிய காயங்களை அவர்களுக்கு கொடுக்கும். அன்று வெளியில் சொல்ல முடியாமல் நிச்சயமாக விழி பிதுங்கி நிற்பார்கள் என்பதுதான் உண்மை. வெளியில் சொல்ல முடியாதபடி இவர்கள் அன்று மனம் கலங்கி நிற்பார்கள் என்பதுதான் உண்மை. சூழ்நிலைகளை எல்லாமும் இவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் பொருட்டு மற்றவர்களை வேதனைப்படுத்த எண்ணுகிறார்கள் என்றால் இந்த வேதனையும் சோதனையும் அவர்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மனம் கலங்கி நிற்கும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாமுமாக இந்த வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நாள் இவர்களுக்கு மிக பெரிய புரிதலை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது நடக்க வேண்டி இவர்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாமும் எப்பொழுதும் இவர்களுக்கான சோதனைகளிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி எது தவறு எது என்று நாம் புரிந்து கொள்ள துணிந்து விட்டோமானால் இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்கே என்பதனை நம்மால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். நாம் இருக்கும் இந்த காலங்கள் இனி நமக்கான தேவைகளை உறுதிப்படுத்தி கொடுக்கும்படி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. நல்லது நடக்க வேண்டி நாம் ஒவ்வொரு நிலையிலும் நமக்கான நன்மைகளை பெறக்கூடிய காலகட்டம் நம்மை மிகுந்த ஆச்சரியங்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது. இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது, ஏது தருகிறது என்பதனை எல்லாம் எண்ணி நீ கலங்கினாய். சுற்றி இருக்கும் இந்த மனிதர்களை நீ பெரிதுபடுத்தாமல் நின்றாய். ஆனால்
இவர்கள் செய்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்படியெல்லாம் பதம் பார்த்து நின்றது என்பதனை நீ இன்னமும் உணர்ந்து விடவில்லை. இனியும் இதையெல்லாமும் நாம் அவ்வளவு சுலபமாக தட்டிச் சென்று விட முடியாது. இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் அவ்வளவு எளிதாக உன்னால் விட்டுவிட முடியாது. எது நடந்தாலும் அது நல்லதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு சரியாக ஒவ்வொரு நிலையையும் எதிர்கொண்டு வாழத் தொடங்கிய உன் வாழ்க்கைக்கு நிச்சயமாக இனி உனக்கான நன்மைகளும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான தேவைகளும் இனி நிச்சயமாக உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் காலம் எல்லாமுமாக உனக்கு உன் விருப்பம் போல ஒவ்வொரு விஷயங்களையும் இனி சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். முடிந்த வரையிலும் நான் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க எண்ணுகிறேனோ அதையெல்லாமும் இனி உன் முன்னிலையில் சரியாக கொண்டு வந்து நிறுத்தி உன்னை வாழச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் சரியாக மாறும் என்ற உன்னுடைய நம்பிக்கைக்கு நான் எப்பொழுதுமே உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நான் உனக்கு கை கொடுத்து உன்னை வாழச் சொல்வேன் என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும். நீ இருக்கும் காலம் உனக்கு வேண்டியதை எல்லாமும் இனி சரியாகவே உணர்த்தட்டும். வராகி, இந்த பஞ்சமி நாளில் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை வலிமைப்படுத்துவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். முழுக்க முழுக்க இனி இந்த வாழ்க்கை உன்னை மேன்மைப்படுத்துவதையும் நீ தெரிந்து கொள்வாய். குடும்பத்தை அழிக்க நினைத்த மனிதர்கள் நிச்சயமாக இதற்காக ஒரு நாள் வருந்தக்கூடிய நிலையை இந்த வாழ்க்கை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் இனி அத்தனையிலும் உன்னை தேடி வந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் எண்ணிக்கொண்டும் மனம் வருந்தி கொண்டும் நின்று பலனில்லை. இனிமேல் நீ எதிர்பார்த்தது என்னவென்று நான் அறிவேன். உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதனையும் நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ மனம் குழம்பி நின்று வருந்தி கொண்டிருக்காது. அத்தனை தருணங்களையும் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். அத்தனை நேரங்களும் உன்னை வாழ வைப்பதை நீ நிச்சயமாக கண்டுகொள். யாரையும் எதையும் தாங்கி இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு புரிதலை கொடுக்க வந்துவிட்டது. இந்த மனிதர்கள் எல்லோரும் அவர்களினுடைய எண்ணங்களினால் மற்றவர்களை வீழ்த்திவிட எண்ணினாலும் இவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இனி உன்னை முழுமைப்படுத்தப் போகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்கான ஒவ்வொரு தருணங்களும் இனி உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்ல போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கான தேவைகளை இனி எப்பொழுதுமே உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அன்பினால் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன்னால் வாழ்ந்து காட்டிவிட முடியும் என்பதுதான் உண்மை. நீ நினைத்தது எல்லாமும் உனக்கே என்று இந்த வாழ்க்கையை இனிமேல் சரியாக உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதுதான் உண்மை. நீ எண்ணியது போல உன்னுடைய எண்ணங்கள் இனி உன் வசமாவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வாழச் சொல்வதையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேவையில்லாத விஷயங்கள் உன் மனதை நொறுக்கியது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடப்பது அத்தனையையும் எண்ணி என் பிள்ளை நீ வருந்தாமல் நின்று இந்த வாழ்க்கையை உனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் இருக்கும் வரை இனி எப்பொழுதும் உன்னை சூழ்ந்து வரும் நல்ல விஷயங்கள் உன்னை சந்தோஷமாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். நீ வேண்டாம் என்று எதை நினைக்கிறாயோ, நீ இந்த வாழ்க்கையை உனக்கானதாக மாற்ற வேண்டும் என்று
எந்த விஷயங்களை எல்லாம் உணர்கிறாயோ அவை எல்லாமும் இனி உனக்கு சரியாகவே நடக்கும். பஞ்சமி நாளில் உன் தாய் உனக்கு கொடுக்கின்ற இந்த வாக்குறுதிகள் ஒட்டுமொத்தமாக உன்னுடைய சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக திருப்பி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் காலம் உனக்கு நல்லதொரு புரிதலை இனி நிச்சயமாக உனக்கு கொடுக்கட்டும். என்றும் என்றென்றும் உன்னுடைய வெற்றி உனக்கென்று சந்தோஷமாக கிடைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். தெய்வம் இருக்கிறது என்பது இனி நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். தெய்வம் வருகிறது என்பதனையும் இனி நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். தெய்வம் எந்த இடத்திலும் உன்னை கைவிடாது என்பதனை நீ உணர்ந்து கொண்டு வாழ்ந்து விட்டாலும் அது போதும். இனி எல்லா நிலையிலும் என் பிள்ளையினுடைய சூழ்நிலைகள் என் பிள்ளையை பெருமகிழ்ச்சி படுத்துவதை நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா நேரமும் இனி உனக்கான தேவைகளை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டாலே அது போதும். உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் உனக்கான சோதனைகளை எல்லாமும் உன்னிடமிருந்து விலக்கி உனக்கு காயங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்களை உனக்கு அடையாளப்படுத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இவர்கள் எல்லாம் யாரென்ற ஒரு புரிதலை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். தேவையானது இனி உன்னை தொடரும்போது தேவையில்லாதது தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதனை நீ மறந்து விடாது. இந்த குடும்பம் தான் செய்த வினைகளை தானே அனுபவித்து கொண்டும் அங்கே வேதனைப்பட்டு கொண்டும் நிற்கிறது. இவர்கள் செய்த காரியங்கள் ஒவ்வொன்றும் அவர்களுக்கே பாதகமாக சென்று முடிந்திருக்கிறதல்லவா? ஒருவருக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டோமானால் மீண்டும் அந்த துன்பத்தை நாம் நமக்கே திரும்ப பெறுகிறோம் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இல்லாமல் போய்விட்டது. எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் இவை எல்லாமும் மீண்டும் நமக்கே திரும்ப வரும் என்ற ஒரு புரிதல் இவர்களுக்குள் இல்லாமல் போய்விட்டது. சுற்றியிருந்து நமக்கு என்னவெல்லாம் கிடைப்பதாக இருந்தாலும் இவை அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ மீண்டு வருவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த வாழ்க்கையிலும் என் பிள்ளை நீ சரியான ஒன்றை இனி நிறைவாக பெற்றுக்கொள்ளும்படி உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லது வேண்டி எதையும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் முன்னெடுத்து செல். உன்னை கேள்வி கேட்பதற்கோ தடுத்து நிறுத்துவதற்கோ இங்கு யாரும் இல்லை என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்கான உண்மைகளோடு இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக இனி வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் காலம் மட்டும் உனக்கு இனி எப்பொழுதும் சந்தோஷம் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் எந்த நிலையிலும் உன்னுடைய தேவைகள் உன்னால் நிச்சயமாக தீர்க்க முடியும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு உன் வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்லது வேண்டி நான் சொல்லித்தரும் இந்த பாடங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை இந்த வாழ்க்கை தேடி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டத்தை உன்னால் உணர முடியாது, ஆச்சரியங்களை உன்னால் தேடி பெற முடியாது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக இனிமேல் சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கான நேரங்கள் இனி உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதனையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாமும் உனக்கான ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்ல வருகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது இனி என் பிள்ளைக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள். உன்னை அழிக்க நினைத்த குடும்பம்
அங்கு மிகப்பெரிய வேதனையிலும் சோதனையிலும் சிக்கி தவிக்கிறது என்பதுதான் உண்மை. இனி நீயே நினைத்தாலும் இவர்களை ஒருபோதும் காப்பாற்ற முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.